على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீனை கொண்டு நாம் சந்தோஷம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்குகின்றான். புனிதமான நாட்கள், புனிதமான மாதங்கள் என்று மனிதனுக்கு கொடுத்து மனிதனை சிறப்பாக்க அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த புனிதமான மாதங்களில் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் ரஜப், ஷாபான், ரமலான். இந்த 3 மாதங்களும் மிகவும் சிறப்புமிக்க மாதம், பரக்கத் நிறைந்த மாதம். அதனால்தான் உலமாக்கள் இந்த 3 மாதங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுவார்கள். ரஜப் மாதம் என்பது விவசாயத்திலே விதை விதைப்பதற்குண்டான மாதம். ஷாபான் மாதம் என்பது அந்த விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதம். ரமலான் என்பது அறுவடை செய்யக்கூடிய மாதம். இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக அல்லாஹ் நமக்கு வழங்கி எப்படியாவது ரமலானை மனிதன் அடைந்து இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கின்றானோ அப்படிப்பட்ட பாக்கியங்களை அடைந்த மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தொடர்ந்து இந்த 3 மாதத்தையும் பரக்கத் நிறைந்த மாதமா அல்லாஹ் வச்சிருக்கான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலே பரக்கத் செய், ஷஅபான் மாதத்திலே பரக்கத் செய். வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய எங்களுக்கு வாய்ப்பு கொடு, ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. ரஜபை அடைந்தார், ஷாபானை அடைந்தார், ரமலான் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு போயிட்டால் அந்த ரமலான் கிடைக்காத மனிதராக ஆகிவிடுவார். எத்தனையோ பேர் அப்படிதான் ரஜபில் இருப்பார்கள், ஷாபான்ல இருப்பார்கள், ரமலான் வருவதற்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டு போயிடுவான். இந்த ரமலானை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன் அப்படி துஆவிலே நமக்கு இதை உணர்த்தினார்கள்? ரமலானுடைய மகிமையும் கண்ணியமும் மூமின்களுடைய உள்ளத்திலே அது ஆழமாக பதிந்துவிட வேண்டும் என்பதற்காக. இப்பொழுதே அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரமலானிலே நாம் எப்படி அமலை செய்ய வேண்டும், என்னுடைய நேரங்களை நான் எப்படி அமைக்க வேண்டும், திட்டங்கள் தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நேரத்தை வீணாக்காமல், ஒரு வினாடி கூட நம்மளை விட்டு வீணாகி சென்று விடாமல் அதை எப்படி பாதுகாப்பது, அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த துஆவுடைய பொருள். ரஜபிலே பரக்கத் செய் அல்லாஹ், ஷஅபான்ல பரக்கத் செய். இதை கொண்டு ரமலானுடைய நேரத்தை நாம் சரியாக கழிக்க வேண்டும் என்று
துஆவின் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இந்த ஷாபான்ல நமக்கு இப்பொழுது ஷாபான் ஆரம்பமாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சென்னையினுடைய தமிழகத்தினுடைய காசியினுடைய அறிவிப்பின் பிரகாரம் இன்றைய தினம் ஷாபானுடைய பிறை 1. தமிழகத்தின் காசி என்ன முடிவு செய்கின்றாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதுல எந்த கருத்து நம்ம சொல்லக்கூடாது. அவர் சும்மா ஒரு விஷயத்தை முடிவு செய்ய மாட்டார். நீண்ட ஆய்வுக்கு பிறகுதான் முடிவு செய்வார். அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்லிக் கொள்வார். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதில் தான் ஒற்றுமை இருக்கின்றது. இல்லை நான் என் புத்தியில சிந்திப்பேன் என்று நினைச்சு போனேன்னு சொன்னா அதுல ஒற்றுமைக்கு சீர்குலைவு ஏற்பட்டுவிடும். உம்மத்துக்கு பரக்கத் ஒற்றுமையில தான் இருக்கு. உம்மத்துக்கு பரக்கத் ஒற்றுமையில தான் இருக்கு. காசி முடிவு செஞ்சிட்டார், தமிழகத்துடைய காசி. அதை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் ஷாபான் பிறை 1 என்பதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்தை பற்றி சொல்லும்போது அஹ்சு ஹிலால ஷாபான் அலி ரமலான், ஷாபானுடைய பிறையை நீங்கள் எண்ணிக்கொண்டிருங்கள் ரமலானுக்காக. ஷாபான் பிறை ஆரம்பிச்சிருச்சா, எப்போ ஆரம்பிச்சது, அதை எண்ணிக்கொண்டே இருங்கள். கரெக்டா கணக்கு வச்சுக்கொண்டே இருங்கள். ரமலான்ல அடைவதற்காக, ரமலானை எதிர்பார்த்து இருப்பதற்காக பிறையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி விட்டார்கள். ஷாபானுடைய பிறை எண்ணிக்கொண்டே இருங்கள். இந்த ஷாபானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்காக தயாரிப்பு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானிலும் ரமலானிலும் முழுமையாக 2 மாசம் நோன்பு பிடிச்சாங்க. வேற எந்த மாசத்திலும் இந்த மாதிரி முழுமையா நோன்பு பிடிக்கல. ஷாபான் மாதம் வந்தவுடன் நோன்பு பிடிக்க ஆரம்பமாகிவிட்டார்கள். நஃபில் நோன்பு பிடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் நோன்பு. ரமலானுக்கு முன்பே ஷாபானிலேயே அந்த நோன்புடைய பயிற்சியை உம்மத்துக்கு காட்டுகின்றார்கள். அதற்கு ஆயிஷா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்திலே ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு பிடித்தது ஷாபான் மாதத்தில் தான். இடையில விட்டு விடுவார்கள், ஆனால் அதிகமாக ரமலானுக்கு பிறகு நோன்பு பிடித்தது ஷாபான் மாதத்தில் தான். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாமும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக மாறணும். நஃபில் நோன்புகள் எவ்வளவு இருக்குது. ஹதீஸ்ல வருகின்றது, ஷாபானுடைய பாதி வந்து விடுமையானால் நீங்கள் நோன்பு பிடிக்காதீர்கள். இதன் நிஸ்ஃபு ஷாபான் ஃபலா தஸூமு, ஷாபானுடைய பாதி வந்து விடுமையானால் அதற்கு பிறகு நோன்பு பிடிக்காதீர்கள். நீங்கள் அதற்கு முன்பு இந்த 15 நாள் நோன்பு பிடிச்சுக் கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் ஷாபான் அதிகமான நாள். ஆனால் நமக்கு சொல்லக்கூடிய போதனை 15 நாள் நோன்பு பிடிச்சுக்கிடுங்க. காரணம் என்ன? நாம் பலகீனர்கள். நஃபில் நோன்பு பிடிச்சு ரமலான் வரையில நோன்பு பிடிச்சு ஷாபான் முழுக்க ஃபர்லான ரமலானிலே கோட்டை விட்டுறக்கூடாது. பலகீனத்தினால், உடல் பலகீனத்தின் காரணமாக ஃபர்லான நோன்பிலே பலகீனம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய நிலையை கவனித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய முதல் 15 வரை நோன்பு பிடிச்சுக்கிடுங்கன்னு சொல்றாங்க. ஷாபானுடைய 15க்கு பிறகு நோன்பு கல்லா உள்ளவர்கள் பிடிக்கலாம். சென்ற ரமலான்ல நோன்பு யாருக்கா கல்லாவாயிருச்சு, இதுவரையில நோன்பு பிடிக்கல. இப்ப ஷாபானுடைய 15க்கு பிறகு அவர்கள் கல்லா பிடித்துக் கொள்ளலாம். அல்லது கஃபாரா நோன்பு இருந்தால் கஃபாரா பிடித்துக் கொள்ளலாம். அல்லது நேர்ச்சை நோன்புகள் இருந்தால் அதை பிடித்துக் கொள்ளலாம். சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை 15 வரை, முதல் 15 வரையிலும் நான் நோன்பு பிடிச்சுக் கொள்ள. எவ்வளவு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் நல்ல அமல்களை நாமளை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கணும். ரமலானுடைய தயாரிப்புல ஈடுபடணும். இப்பவுமே ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் அதிகமா நோன்பு பிடிச்சாங்க. ஒரு சஹாபி கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நீங்க ஷாபான் அதிகமா நோன்பு பிடிக்கிறீங்களே,
என்ன காரணம் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இந்த மாதம் என்னுடைய அமல்கள் எல்லாம் ரப்பின் பக்கம் சமர்ப்பிக்கக்கூடிய மாதம். ரப்பிடத்திலே என்னுடைய அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம். நான் நோன்பு பிடித்த நிலைமையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலும் சொன்னார்கள், இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதிலே அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். இதை நபி சொல்லிவிட்டார்கள். ஷாபான் மாதத்திலே நோன்பு பிடிப்ப விஷயத்திலே மக்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். எனவே அது மாதிரி பொடுபோக்காக இருக்காதீங்க. நீங்கள் அதிகமா நஃபில் நோன்பு பிடிங்க. நமக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவது தினந்தோறும் அமல் சமர்ப்பிக்கப்படுது அல்லாஹ்விடத்தில். 2 நேரம், அசருக்கு பிறகு ஒரு நேரம், ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு நேரம் நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுது. வாரத்தில் ஒரு முறை அமல் சமர்ப்பிக்கப்படுது. வாரத்தில் 2 முறை, ஒன்று வியாழக்கிழமை, இன்னொன்று திங்கக்கிழமை. அதனால்தான் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நோன்பு பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கினார். அந்த பழக்கத்தை எல்லாம் நம்மிடத்துல கொண்டு வரும். அதே போன்று வருஷத்துல ஒரு முறை நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதுதான் ஷாபானுடைய மாதம். எனவே இந்த மாதத்திலே நாம் அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணணும். நாளையிலிருந்து நோன்பு பிடிக்கலாம். பிற 15 வரை நோன்பு பிடிங்க. எவ்வளவு நேரங்கள் வீணா கழியுது. எவ்வளவு கடந்த காலங்கள்ல பாவங்கள் செஞ்சிட்டோம். நோன்பு பிடிப்பது இதனால் அல்லாஹ்ட்ட என்ன கிடைக்குது? அல்லாஹ்வே நானே கூலி தரேன்னு அல்லாஹ் சொல்றான். இதை விட வேற என்ன வேணும்? நானே கூலி தரேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுல நம்பிக்கை வைக்கணும். நோன்பு பிடிக்கிறதுல ஆனந்தம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். வெறுப்பாக நாம் நோன்பு பிடிக்க கூடாது. இந்த சுன்னத்தான நோன்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் நாம் நோற்றுக்கொண்டே இருக்கணும். வாலிபர்கள் இருக்கின்றார்கள். இந்த வாலிப பருவத்தை இது மாதிரி நல்ல அமல்களை ஈடுபடுத்தணும். இப்படி ஈடுபடுத்தும் பொழுது அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியத்திலும் பரக்கத்தை உண்டாக்கும். பரக்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பரக்கத்துன்னு சொன்னா என்ன? நிறைய பணங்காசு கிடைக்கிறதுக்கு பேரு பரக்கத்து இல்லை. நிறைய வாகனம் வச்சிருக்கிறதுக்கு பேரு பரக்கத்து இல்லை. பரக்கத் என்பது உலமாக்கள் நமக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் நமக்கு எது கொடுத்திருக்கின்றானோ அதிலே நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக இருக்கு பேரு பரக்கத். அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றானோ அதிலே நம்முடைய அத்தனை தேவையை பூர்த்தியாகிறதுக்கு பேருதான் பரக்கத். இதுதான் பரக்கத்துடைய சுருக்கமான விளக்கம். ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், வருமானம் வருது. 1ஆம் தேதி முடிஞ்ச உடனே அவர் கடை வாங்குறார். 1ஆம் தேதி சம்பளம் வந்துச்சு, வருமானம் வந்துச்சு. மாச கடைசியில் 27, 28 வந்தோடனே செலவாகி போச்சு. யார்ட்டையா 2000, 3000, 5000 கடை வாங்குறார். பரக்கத் இல்ல. வாங்குறது 1 லட்சம், ஆனால் கடை வாங்குறார். பரக்கத் இல்ல. ஆனால் ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. மாச கடைசி வரையில இந்த 10,000 ரூபாயில அவருடைய குடும்ப செலவு முடியுது. அப்படி இருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மிச்சம் முடிச்சு வைக்கிறாரு. இது பரக்கத். அவர் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, ஆனா 10ல கடை வாங்குறாரு. ஆனா ஒருத்தர் 10,000 ரூபாய் வாங்குறாரு, தேவை பூர்த்தியாக ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மிச்சம் முடிக்கிறாரு மாசம் மாசம். இது பரக்கத். உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல பரக்கத்தை காட்டினாங்க. சஹாபாக்களுக்கு முன்னால காட்டினாங்க. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்திலே பேரிச்சம்பழம் கொஞ்சம் பையில போட்டு நபியோட கையில கொடுத்து எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழ அந்த பையை வாங்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பேரிச்சம்பழத்துக்காக துஆ செஞ்சிட்டாங்க. அந்த பேரிச்சம்பழ பையனை அபூ ஹுரைரா இடத்துல கொடுத்துட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரையிலும் அந்த பையில பேரிச்சம்பழம் வந்து கொண்டே இருந்தது, குறையவே இல்லை. அவங்க மட்டும் சாப்பிடல, எல்லாரும் கொடுத்து கொண்டே இருந்தாங்க.
எத்தனை ஆண்டு நபியுடைய காலம் போயிடுச்சு, ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலம் போயிடுச்சு, ஹஜ்ரத் உமருடைய காலம் போயிடுச்சு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட காலம் வரையிலும் அது இருந்தது. ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள்ல அது எங்கேயோ தவறி போயிடுச்சு. அதனால்தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருந்தது, ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் 2 கவலை. ஹஜ்ரத் உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு கவலை இருந்துச்சு எல்லாருக்கும், ஆனா எனக்கு அந்த நேரத்தில் 2 கவலை இருந்துச்சு. ஒன்று உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு கவலை, மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து தந்த அந்த பேருக்கமல பைய காணாம போச்சு என்ற ஒரு கவலை. எத்தனை ஆண்டுகள் அதை சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள், எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், அதுல குறையவே இல்லை பேரிச்சம்பழம். இதான் பரக்கத். இதே மாதிரி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பசியா இருக்கிறத விளங்கி கொண்டாங்க. வீட்டுக்கு போனா மனைவிடத்துல கேட்கிறாங்க, என்ன இருக்குது? அபூ ஹுரைரா வந்திருக்கிறார், உணவு அளிக்க. மனைவி சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, நபியுடைய வீடு, ஈருலக தலைவருடைய வீடு, என்ன சாப்பிட இருக்குதுன்னு கேட்கிறாங்க. ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், ஆனா ஒண்ணு இல்லைங்கிறாங்க மனைவி. வீட்டுல ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு எளிமை. ஈருலக தலைவருடைய வீட்டின் எளிமை நிலைமை. அப்புறம் சொன்னாங்க மனைவி, வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு கப்பு பால் வந்துச்சு, அந்த பால் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அது கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா சொன்னாங்க, அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அந்த எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்ட்டான். அபூ ஹுரைரா போறாங்க, 70 திண்ணை தோழர்களை கூட்டிட்டு வந்துட்டான். இருக்கிறது ஒரு கப்பு பால், ஆனா வந்த 70 பேரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் குடிக்க சொன்னாங்க. எல்லாரும் குடிச்சுட்டு 70 பேரும் குடிக்கிறாங்க. பால் அப்படியே இருக்குது. அதுக்கு அபூ ஹுரைராக்கு வந்துச்சு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, குடி அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. குடிச்சுட்டே இருக்காங்க, குடிச்சுட்டேங்கிறாங்க. நபி சொல்றாங்க, இன்னும் குடி. குடிக்கிறாங்க, குடிச்சுட்டேங்கிறாங்க. இன்னும் குடி. குடிக்கிறாங்க, குடிச்சு கொண்டே இருக்காங்க. சொன்னார்கள், இன்னும் குடி. சொன்னாங்க அபூ ஹுரைரா, தொண்டை வரையிலும் வந்துருச்சு பால், இனி இடமே இல்லைன்ட்டான். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி குடித்தார்கள். அப்படியே பால் இருந்துச்சு. சொல்றீங்களா, இதான் பரக்கத். என்ன இருக்குதோ அதுல தேவைகள் பூர்த்தியாக இருக்கு, பேருதான் பரக்கத். ஒரு பெரியார் இடத்துல ஒருத்தர் போய் கேட்டார், என்ன ஆலிம் சாக்கள் பரக்கத் பரக்கத்துங்கிறாங்களே, என்ன விளக்கம் படிச்சு? பயான்ல எல்லாம் சில விஷயம் விளங்காது, செயல் ரூபத்துல காட்டினாதான் விளங்கும். ஒண்ணு அவர் அந்த வாலிபரை கூட்டி போய் தன்னுடைய வீட்டுல இருந்த ஹீட்டரை கொண்டு போய் காட்டினார். இந்த ஹீட்டரை பாரு, உனக்கு வயசு என்ன? 21. ஆனா அந்த ஹீட்டருக்கு வயசு 40. 40 வருஷமா அந்த ஹீட்டர்ல எந்த ரிப்பேரும் இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கு. இதான்ப்பா பரக்கத்தின் விளக்கம் அளிச்சான். ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் நீடித்த அளவுக்கு அது உழைக்குதுன்னு சொன்னா அதுல பரக்கத்து இருக்குதுன்னு அர்த்தம். பைக் வாங்குறோம், பல ஆண்டுகள் வரையிலும் அது இருக்குது, தேவைகள் நிறைய பூர்த்தியாகுது, அது பரக்கத். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பரக்கத்து இருக்கு. ஆயுள்ல பரக்கத்து இருக்கு. ஆயுள்ல எவ்வளவு பரக்கத்து இருக்கு. சஹாபாக்குடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத்து, நல்லவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத்து. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய கல்விமான், 56 வயசுதான். ஆனால் அவர்கள் செய்த புரட்சிகரமான வேலைகள், எத்தனை கிதாப் எழுதினாங்க. இந்த முழு உலகமும் இமாம் ஷாஃபி என்ற பெயர் சொல்லப்படுகின்றது. அவருடைய கிதாபுகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. 56 வருஷத்தில் செய்த புரட்சிகள், இது வாழ்க்கையில் ஏற்பட்ட பரக்கத். 56 வருஷத்துல 300 வருஷம் செய்யக்கூடிய வேலையை 56 வருஷத்துல செய்து முடிச்சிட்டாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மذஹபுடைய மிகப்பெரிய ஆளு, 45 வருஷம் வாழ்ந்தார்கள் உலகத்துல. 45 வருஷம் அவர்கள் செய்த புரட்சிகள் எவ்வளவு, அவர்கள் எழுதிய கிதாபுகள் எவ்வளவு. மப்சூத், மஜ்மூ, ரியாது சாலிஹீன், முஸ்லிம் ஷரீஃபுக்கு உண்டான ஷரஹ், அற்புதமான விளக்கங்கள்.
அவர்கள் எழுதிய கிதாப இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து 50 வருஷம் படிச்சாலும் கூட படிச்சு முடிக்க முடியாது. அவர்கள் 45 வருஷத்திலே அவ்வளோ கிதாபுகளை எழுதி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர்கள் வாழ்ந்திருந்தால் 200 வருஷம் இருந்து அவர்கள் எழுத வேண்டிய கிதாபை அவர்கள் 45 வருஷத்தில் எழுதி முடித்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பரக்கத், நேரத்தில் பரக்கத். அதை தான் நாமும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய், எல்லா விஷயத்திலேயும் பரக்கத் செய். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபுல பரக்கத் செய், ஷஅபான்ல பரக்கத் செய். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை செய். ஷாபான் வந்துட்டால் அமல்களிலே முன்னேறி கொண்டிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃபிலான அமல்களிலே முன்னேறி கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்து கொண்டே இருந்தால்தான் பரக்கத். சகோதரர்களே, முன்னோர்கள் எல்லாம் ஷாபான் மாதம் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? உடனே ரமலானுடைய பயம் வந்துடும், உடனே ஜக்காத் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜக்காத்துடைய கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷாபான்லயே பயம், அல்லாஹுடைய பயம். இப்பவுமே நம்ம எல்லாம் ஜக்காத்துடைய கணக்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ரமலான்ல உட்கார்ந்து கணக்கு பார்த்து ஜக்காத்தை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதுல நம்முடைய சிந்தனையை செலுத்தக்கூடாது. இப்பவுமே ஜக்காத்துடைய கணக்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ரமலான்ல நம்ம என்ன செலவு பண்ணணும் அதற்குண்டான தொகை இப்ப எடுக்க ஆரம்பிச்சிடணும். எல்லாம் முன்னோர்களுடைய வழிமுறைகள். அதற்கு பிறகு மீண்டும் உலமாக்கள் இரண்டாவது விஷயம், அவர்கள் குர்ஆனை அதிகமா ஓத ஆரம்பிச்சிருவாங்க. ஷாபான் மாதம் வந்துட்டா குர்ஆன் அதிகமா ஓத ஆரம்பிச்சிருவாங்க ரமலானுடைய தயாரிப்புக்காக. மூன்றாவது விஷயம், அதிகமாக நஃபிலான நோன்புகளை நோக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நல்ல பண்புகளை எல்லாம் நம்மிடத்திலே கொண்டு வந்து இருப்போம் சொன்னால் இந்த ரஜபும் ஷாபானும் நமக்கு பரக்கத்தாக அமையும். வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் ரஜபுலையும் ஷாபான்லையும் பரக்கத் செய்யப்பட்ட அந்த நல்லோருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.